கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலை வளங்களையும் நீர் வளங்களையும் விவசாய நிலங்களையும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் கடல் வளத்தையும் விட்டு வைக்காமல் சூறையாடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஹைட்ரோ கார்பன் ஆய்வு என்ற பெயரில் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கன்னியாகுமரியில் ஏறக்குறைய 27,154 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எண்ணெயும் இயற்கை எரிவாயும் எடுப்பதற்கு ONGC மற்றும் வேதாந்தா நிறுவனத்திற்கு உரிமம் வழங்கியிருக்கிறார். இந்த உரிமம் வழங்கப்பட்டிருக்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வாட்ச் பேங்க் என்று அழைக்கப்படுகின்ற பகுதி. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் தொலைவில் கடலின் ஆழத்திலே தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வாட்ச் பேங்க் என்று அழைக்கப்படுகிறது. இந்த படுகைக்கரை இந்தியாவினுடைய மிகப்பெரிய மீன் வள சுரங்கம் என்று அழைக்கப்படுகிறது. சூறை மீன், வஞ்சிரம் மீன் போன்ற 60க்கும் மேற்பட்ட மீன் வகைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, பவள பாறைகள் நிறைந்த பகுதி, தமிழ்நாடு, கேரளாவை சார்ந்த பல லட்சக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பகுதி, கோடிக்கணக்கான இந்திய மக்களுடைய மீன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பகுதியை ஒரு சில தனியார் முதலாளிகளுடைய பேராசைக்காக இந்திய அரசும் தமிழக அரசும் தாரை வார்க்க தயாராக இருக்கிறது. மக்களினுடைய தொடர் போராட்டத்தினுடைய காரணமாக தமிழக அரசு கொடுத்த உரிமத்தை திரும்ப பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். தொடர்ந்து மக்களாகிய நாம் விழிப்புணர்வோடு போராடாவிட்டால் இந்த பகுதியை, கடல் வளத்தை நம்மால் காப்பாற்றவே முடியாது. ஒரு சில பேர் கேட்கலாம், எப்படிப்பட்ட திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் இந்தியா எப்படி வல்லரசாக முடியும்? இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடியவர்களுக்கு நானும் ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். இயற்கை வளங்களை அழித்துத்தான் வளர்ச்சி அடைய வேண்டுமா? இந்திய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அழித்துத்தான் இந்தியா வல்லரசாக வேண்டும்?